வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3-7 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றின் வர்க்க மூலம் காண்க. இங்கே 3 இயற்கணித கோவைகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வர்க்க மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு சின்னதாக ஒரு இதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்க 4. 4ஓட வர்க்க மூலம் என்ன? 2. 4ஓட வர்க்க மூலம் 2. இந்த 4 நம்ம பகா காரணி எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 2 எழுதலாம் இல்லையா? அப்ப பாருங்க நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 தான் வரும். அதாவது இந்த மாதிரி காரணிப்படுத்தின பிறகு அடிமானம் அப்படியே வந்துடும். அடுக்குல பாதி. இங்க அடுக்குல என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப 2ல பாதி 1. அப்ப 2 அடுக்கு 1 என்ன அர்த்தம்? 2 தான் அர்த்தம். 4ஓட வர்க்கமூலம் 2 தான். 2 அடுக்கு 2 4 தான். அதோட வர்க்கமூலம் என்னதான்? 2 தான். என்ன அப்படின்னா முதல்ல நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துக்கு அடுத்து அடிமானம் மாறாது. அடுக்குல பாதி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரியா? வாங்க இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாம். முதல் இது பாருங்க. என்ன இருக்கு? 400 x அடுக்கு 4 y அடுக்கு 12 z அடுக்கு 16 by 100 x அடுக்கு 8 y அடுக்கு 4 z அடுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும். அதனால இந்த ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கணும். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 4/4னா என்ன அர்த்தம்? 4ன்னு அர்த்தம். எங்க இருக்கு? தொகுதியில இருக்கு 4. இங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பொதுவா இருக்கலாம் கேன்சல் பண்ணலாம். x அடுக்கு 4 இங்க x அடுக்கு 8. அப்ப இந்த x அடுக்கு 4 முழுசா கேன்சல் ஆயிரும். இந்த x அடுக்கு 8 இருக்குல்ல, 8ல இந்த 4 குறைஞ்சி 4 வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க. y அடுக்கு 4 y அடுக்கு 12. இந்த y அடுக்கு முழுசா கேன்சல் ஆயிரும். இந்த 12ல இந்த 4 தானே இருக்கு. அந்த 4 குறைஞ்சி 8 வரும். அதுக்கு இசட் பாருங்க. இங்க இசட்டோட அடுக்கு 4 இருக்கு. இது முழுசா கேன்சல் ஆயிரும். இங்க இசட்டுக்கு அடுக்கு 16 இருக்கு. அப்ப இந்த 16ல 4 குறைஞ்சி 12 வரும். சரியா? இப்ப மிச்சம் இருக்குது அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்க 4 இருக்கு எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது y அடுக்கு 8. அதுக்கு அடுத்தது இசட். இசட்டின் அடுக்கு 12 பை இங்க என்ன இருக்கு பாருங்க. எக்ஸோட அடுக்கு 4 இருக்கு. எக்ஸின் அடுக்கு 4. மறக்காம ஸ்கொயர் ரூட்டை போட்டுங்க. இப்ப பாருங்க. ஈக்குவல் டு இந்த 4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2. நம்ம இங்க தானே பார்த்தோம். காரணிப்படுத்தினதுக்கு பிறகு சுருக்கிய பிறகு அடிமானம் மாறாது. அடுக்குல மட்டும் பாதி. இங்க பாருங்க. அடிமானம் மாறாது. y அடுக்குல பாதி. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கா? 8ல பாதி 4. இசட்டு அடுக்கு 12 இருக்கா? 12ல பாதி 6. அடிமானம் மாறாது. எக்ஸின் அடுக்கு என்ன இருக்கு? 4 இருக்கா? 4ல பாதி 2. இதான் என்னது? என்னுடைய வர்க்கமூலம். இந்த மாடுலஸ் மட்டு குறியீடை நீங்க போடணும். எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் பிளஸ்ஸா இருக்கணும். எப்பயுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். அப்ப இந்த மாடுலஸ் போட்டுட்டோம்னா ஒருவேளை இங்க மைனஸ் வந்தாலும் இந்த மாடுலஸ் என்ன செஞ்சிடும்? பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். சரியா? முதல் இது முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது ஆரம்பிமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 7x² பிளஸ் 2 ரூட் ஆஃப் 14 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 பை x² மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1/16. வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும். அதனால ஸ்கொயர் ரூட்டை போட்டாச்சு. ஈக்குவல் டு இப்போ பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். எதை? இங்க இருக்கு இல்லையா? இதை காரணிப்படுத்த ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்த போறோம். x² கீழே 7 மாறிலி உறுப்பு 2. 2 பேருக்கு என்ன வருது? 7 2 14. எக்ஸோட கீழே என்ன இருக்கு பாருங்க. 2 ரூட் ஆஃப் 14. அப்ப 2 எண்களை பெருக்கும் போது 14 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 2 ரூட் ஆஃப் 14 வரணும். எந்த நம்பர்? ரூட் ஆஃப் 14 இன்டூ ரூட் ஆஃப் 14. இப்ப பாருங்க. ரூட் பெருக்கும்போது என்ன ஆயிரும்? ரூட் 14 ரூட் கேன்சல் வெறும் 14 மட்டும் வந்துடும். இது ஒரு ரூட் 14. இது ஒரு ரூட் 14. கூட்டினா என்ன வரும்? 2 ரூட் 14. கரெக்டா வந்துருச்சா? பை இப்ப பாருங்க. இந்த x² அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எடுத்து எழுதணும். என்ன இருக்கு? 7x 7x. இந்த 7 நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் 7 பெருக்கல் ரூட் 7ன்னு எழுதலாம். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? ரூட் 14 ரூட் 14 பெருக்கும் போது 14. அப்ப 14 எப்படி எழுதலாம்? ரூட் 14 பெருக்கல் ரூட் 14. அதே தான். 7 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் 7 பெருக்கல் ரூட் 7ன்னு எழுதலாம். ரூட் 7 பெருக்க என்ன வரும்? 7 வந்துடும். அதே மாதிரி இதே நம்ம பிரிச்சு எழுதிடலாமா? எப்படி எழுதலாம்? ரூட் 7 பெருக்கல் ரூட் 7. உங்களுக்கு சந்தேகம் வரலாம்.
பாருங்க ரூட் அப்படியே போட்டுங்க 7 7 பெருக்குனா 49 49 வர்க்கமூலம் எடுத்தா 7 அப்ப 7 எப்படி எழுதலாம் √7 பெருக்கல் √7ன்னு எழுதலாம். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க என்ன வரும் பாருங்க 4 7 7 14 இங்கேயும் ரூட் இருக்கு இங்கேயும் ரூட் இருக்கு அதனால நம்ம கேன்சல் பண்றோம். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணுங்க 4 7 7 14 மிச்சம் என்ன இருக்கு இங்க √7 இருக்கு எக்ஸ் இருக்கு √7 இருக்கு எக்ஸ் இருக்கு பிளஸ் இங்க 2 இருக்கு என்ன 2 √2 இன்ட்டு அதே தான் பாருங்க இங்க √7 இருக்கு அதுக்கு அடுத்து எக்ஸ் இருக்கு பிளஸ் √2 முன்னாடி பிளஸ் √2 சரியா பை இப்போ இங்க வாங்க இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க ஃபார்முலா வெளியிட்டு நம்ம மாற்ற போறோம் பாருங்க x² மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் இந்த 1/16 இருக்கா இதை 1/4 அடுக்கு 2ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்க இது அப்படியே தான் இது அப்படியே என்ன செஞ்சிடும் 1 ஸ்கொயர் 1 வந்துடும் 4 ஸ்கொயர் 16 வந்துடும் சரியா. இப்போ பாருங்க இந்த இடத்துல √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 2 தடவை இருக்கா அது எப்படி எழுதலாம் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 அடுக்கு 2ன்னு எழுதலாமா பை இந்த இடத்துல பாருங்க இது என்ன அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ பாருங்க ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் பிக்கு பதிலாக 1/4 அடுக்கு 2 நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இதை விரிவுபடுத்தி பாருங்க என்ன இருக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டுமா a minus b the whole square equal to a square minus 2ab plus b square இதை நீங்க விரிவுபடுத்துங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஏக்கு பதில் என்ன இருக்கு x அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2 ஏக்கு பதில் என்ன இருக்கு x பிக்கு பதில் என்ன இருக்கு 1/4 பிளஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு 1/4 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிரதிட்டு காமிக்கிறேன் இல்லை நீங்க எக்ஸாம்ல போட வேண்டிய அவசியம் இது பாருங்க 2 2 4 பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் இருக்கு 1/2 இன்ட்டு எக்ஸ் இருக்கு பிளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்ப நம்ம எழுதுனது கரெக்ட். இப்ப பாருங்க நம்ம என்ன செஞ்சிடலாம் வர்க்கமூலம் எடுத்துடலாமா அப்போ வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா காரணிப்படுத்த அடிமானம் நமக்கு மாறாது அப்படியே தான் வரும் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 அடுக்குல என்ன வரும் 1 வரும் அப்ப இதுக்கு அடுக்கு நம்ம என்ன போட வேண்டாம் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை நீங்க வேற மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் பை அதே மாதிரி பகுதிக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க என்ன ஆயிரும் பாருங்க எக்ஸ் மைனஸ் 1/4 அதாவது தொகுதிக்கு தனியா பகுதிக்கு தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 1/4 மட்டும் வரும் சரியா. இப்போ இந்த இடத்துல மட்டு போட்டுங்க மாடுலஸ் போட்டுங்க இந்த இடத்துல தொகுதியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க அதாவது இங்க எக்ஸ் நேரத்தை x/1 முதல்ல பகுதியை பெருக்குங்க 1 4 4 4 எக்ஸை பெருக்குனா 4 எக்ஸ் மைனஸ் 1 அடுத்த ஸ்டெப்பு இங்க எழுதுறேன் பாருங்க ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 பெருக்கல் என்ன செஞ்சிட்டோம் இந்த வகுத்துல பெருக்கலாம் தலைகீழ மாறும் பாருங்க 4/4 எக்ஸ் மைனஸ் 1 இப்போ இந்த 4 வந்து என்ன இருக்கு பிளஸ்ல இருக்கு அது தூக்கி நம்ம வெளியே எழுதிடலாம் பாருங்க வெளியே எழுதிடுமா 4 மாடுலஸ் ஆஃப் இங்க பை 1ன்னு அர்த்தம் இப்போ இங்க என்ன இருக்கு மிச்சம் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 பை இங்க என்ன இருக்கு 4x மைனஸ் 1 பெருக்குனா 4x மைனஸ் 1 இதான் என்னது நமக்கு தேவையான வர்க்கமூலம் சரியா. அடுத்தது மூணாவது பாருங்க கொடுத்து எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம் பாருங்க இது எல்லாமே காரணிப்படுத்தி தான் இருக்கு நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கு என்ன செஞ்சா போதும் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா போதும் இதிலே கேன்சல் பண்ண வேண்டாம் இதையே நம்ம திரும்ப ஒரு தடவை எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணுவோமா பாருங்க இங்க b மைனஸ் சி அடுக்கு 4 இங்க b மைனஸ் சி அடுக்கு 8 அப்ப இது முழுசா கேன்சல் ஆயிரும். இந்த 8ல இங்க என்ன இருக்கு 4 இருக்கா 4 குறைஞ்சி 4 வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க b மைனஸ் சி அடுக்கு 4 b மைனஸ் சி அடுக்கு 4 முழுசா கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டா போதும். இங்க பாருங்க 121 121க்கு வர்க்கமூலம் எடுத்தா 11 இங்க 81 இருக்கா 81க்கு வர்க்கமூலம் எடுத்தா 9 9 9 81 இப்போ உள்ள இருக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க கேன்சல் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கு பாருங்க a பிளஸ் பி அடுக்கு 8 அடிமானம் மாறாது a பிளஸ் பி தான் அடுக்குல மட்டும் என்ன வரும் பாதி 8 இருக்கா 8ல பாதி 4 அதுக்கு அடுத்து பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் அடுக்கு என்ன இருக்கு 8 நம்ம வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்ப அடுக்குல பாதி காரணிப்படுத்துறதுக்கு பிறகு பாதி 4 சரியா பை இந்த 81 வெளியே எடுத்துட்டோம் பாருங்க a மைனஸ் பி
அடுக்கு 12 இருக்கு. அப்ப நம்ம வர்க்கமூலம் எடுக்கிறோம். அடுக்குல பாதி. 12ல பாதி எத்தனை? 6. இதான் என்னது? நமக்கு தேவையான வர்க்கமூலம். இந்த மாடுலஸ மறக்காம போட்டுக்கங்க. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.